ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஆ, மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு 2 மினிட் இருக்கு. இப்போ 9:13 தான் ஆயிருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆம், ப்ரீ மார்க்கெட்ல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாரி காமிச்சிருக்கு. சைடுவே 2மே சைடுவேல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 70 ஸ்டாக்ஸ் வந்து பை ஜோன்ல இருக்கு. 142 ஸ்டாக்ஸ் வந்து செல் ஜோன்ல இருக்கு. 67% ஸ்டாக்ஸ் வந்து செல்லு, 33 தான் வந்து பை, 72% ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டியில் செல்லில் தான் இருக்கு. சரி, நமக்கு ஒரு 70 இருக்கு, பார்ப்போம் எப்படின்ட்டு. காலையில் ஓப்பன் ஆனதும் ஐ திங்க் மோஸ்ட் வந்து மேலே தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பில் இருக்கு. இங்கே பாருங்க, இப்போ தான் இறங்கி இருக்கு. அப்போது ஓப்பன் ஆனதும் இந்த இடத்த பிரேக், இல்லை ரொம்ப கீழே எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஏதாச்சும் சப்போர்ட் இருக்கான்னு ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸில் ஏதாச்சும் ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி இருக்கா? மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இது ஒரு சப்போர்ட் இருக்கு. இதுதான் சப்போர்ட்டே. சப்போர்ட் கிட்ட தான் ஓப்பனே ஆகுது. பார்ப்போம். சப்போர்ட்டு கிட்ட தான் ஓப்பன் ஆகிருக்கு. இதை உடைச்சா அடுத்தடுத்த சப்போர்ட்டுகள் வந்து ரொம்ப ஒரு பெரிய கேப் இருக்குது. அப்கமிங் டேஸில் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராபபிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேப்பு பார்த்தீங்களா? இந்த இந்த கேப்பை மார்க்கெட் கண்டிப்பாக ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில். இனி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுக்கும் மோஸ்ட் மேபி கம்மிங் டேஸில். ஏன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டு இதாக தான் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு இருக்கணும். இப்போ நம்ம சொன்னது மாதிரி மார்க்கெட் மேலே தான் தூக்கிட்டு போகிறான். அந்த காலையில் ஓப்பன் ஆனதும் கீழே போகாமல் ஒரு 40-50 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. ஸ்லோ, இன்னைக்கும் ஸ்லோவாக தான் இருக்கு. பார்ப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். மார்க்கெட் வந்து மேலே போனாலும் புட்டு சைடு ப்ரீமியம் தான் ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லவே ஆகணும். நம்ம நேற்றுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வந்து நம்மளோட கூகுள் ஷீட்டெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து செல் கண்டிஷனுக்கு போயிட்டுருக்கு. அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல இப்போ 9:42 அந்த டைமில் தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 158க்கு மேலே நமக்கு பை போடலாம் அப்படின்னு, அது 165 வரைக்கும் போயிட்டு ஒரே கேண்டிலில் வந்து கீழே போயிட்டான். கீழே போய் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு, அப்படியே கடன்னு ஒரு 2-3 கேண்டில்லையும் மேலே போயிட்டான். கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கிறப்போ நம்மளோட லேடார் வந்து ஸ்ட்ராங் செல்லுன்ட்டு காமிக்குமோ, சம்டைம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டு நடக்கும். சரிங்களா? அது வந்து ஸ்டாப் லாஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காகவே மார்க்கெட் இப்படி சடன்ட்டு. ஆனால் அவங்க ரியல் டைமில் ப்ரீமியம் வந்து ஒரு 10 பாயிண்ட் தான் விழுந்திருக்கும் எங்கே வந்து நம்மளோட ஸ்பாட் நிஃப்டியில். ஆனால் இங்கே வந்து 20-30 பாயிண்ட் அவன் இறக்கி விட்டுருவோம். இது வந்து நிறைய வாட்டி மார்க்கெட்டில் நடக்கும். இதுதான் ஆப்ஷன் ட்ரேடர் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது. சரிங்களா? அகெயின் பிரேக் அவுட்டில் ஒரே கேண்டில் தூக்கிட்டு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்தான். சரிங்களா? இந்த மாதிரி நடக்கும். அப்போ நம்ம இப்படி நடந்தால் கூட அகெயின் வந்து இதுக்கு மேலே பை 161க்கு மேலே பைனா கூட நமக்கு 20.5 பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு வரலாம். ஏன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்போ 8 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் பிடிச்சிருந்தா கூட நமக்கான ஒரு ப்ராஃபிட்டை நம்ம தக்க வச்சுருந்துருக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நீங்கள் அந்த வீடியோவில் கரெக்டாக பார்த்தா தெரியும், சைடுவே ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துச்சு மார்க்கெட்டு. சரிங்களா? அது ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் இல்லை. ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த டைமில் டக்குன்னு ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு மற்ற செக்டார்ல எல்லாம் ஒரு சின்னதாக ஓகே பாட்டம் ஆச்சு, ஒரு சின்ன பை வரும்போது பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட்டாக இருக்குமே, இந்த மாதிரியான மூமெண்ட்டை வந்து சடனாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கேண்டில் மட்டும்தான் கடன்னு மீண்டும் இந்த லோவை வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போயிட்டு அடுத்து ஒரே கேண்டில் 30
ஆமாம், 55லேருந்து லோ வந்து 53, ஹை வந்து 190. அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் நியர் வந்து ஒரே கேண்டில்லாம் தூக்கிட்டு போயிடும். அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில்னா ஒரு 60 பாயிண்ட் கிட்ட ப்ரீமியமே வந்து போயிருக்கு அது ஆப்ஷனில். சரிங்களா? அது அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும். சரி, இப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இது கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1439 நம்மளோட மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட ப்ரீமியத்தை லோ பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து இது போட்டிருக்கிறோம், வீடியோ போட்டிருக்கிறோம். 2 கேண்டிலுமே அட்லீஸ்ட் வந்து 2 கேண்டிலுமே ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கணும். பட் இங்கே அப்படி இல்லை. நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு மாஸ்டர் மைண்ட் வந்து கிரியேட் ஆகாதா மார்க்கெட்டில்? இதுக்கு மேலே தான் பை என்ட்ரி வரும். இது ரெட் கேண்டில் கண்டிப்பாக வந்து கிரியேட் ஆகிருக்கணும். நம்ம கூகுள் சீட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 70 இருந்தது வந்து இப்போ 74 மாறி இருக்கு. நம்ம இப்போ சைடுவே மார்க்கெட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் டவுன்ஸ் இது வரல. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமையான பிளேயிங் தான் இன்னைக்கு நடக்கணும். இன்றைக்கி நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும், மொத்தமுமே வாஷ் அவுட்டும் ஆகும். அதனால் இன்றைக்கி உள்ள ப்ளே மற்ற நாள் மாதிரி இல்லை. மற்ற நாள்னால் ஒரு இடத்துல போய் அவன் ஸ்டாப் ஆகிடுவான். சரிங்களா? ஆனால் இன்றைக்கி அவன் ஸ்டாப் ஆக மாட்டான். கீழே விழுறதா இருந்தால் ஒரே டைமில் வந்து 30-40 பாயிண்ட்டை வந்து இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் எல்லாம் கடன்ட்டு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். சரி, இங்கே சேஞ்சஸ் நடக்க மாட்டேங்குது. பார்ப்போம். இது என்ன சொல்லுது? 151, 146. ஸ்டில் வந்து நம்ம மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் இல்லை. இப்போ நமக்கு டைமும் இதாகிடுச்சு, 120 ஆகிடுச்சு. வீடியோலேருந்து தான் போயிட்டுருக்கோம். நான் வந்து நேற்றுக்கு அந்த நடந்த ஒரு எரரை தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான டவுன் சைடில் இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம ப்ளே பண்ணோம். எப்படின்னா மார்க்கெட் இப்போது நமக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் கடன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போனாலும் அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணி நம்ம டவுன் சைடுக்கு எடுக்கிறது தான் ஒரு குட்டான மூவ்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இப்போ வந்து ஒரு கால் சைடு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இங்கே சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே எடுத்தால் நமக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடைக்குமான்னு தான் பார்க்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல தான் எடுக்கணும். 145க்கு மேலே பார்ப்போம். 145க்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஐயோ, 146 தாண்டி போயிடுச்சா? இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பாருங்க, அவன் பறந்துட்டான். ஆக்சுவலாக நம்ம இங்கே இருந்துட்டு 145க்கு மேலே தான் பை அப்படின்ட்டு நம்ம எடுத்தோம். 149 போயிடுச்சு. இது அட்மோஸ்ட் ஐ திங்க் வந்து இது 58 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது இப்போ டே ஹை கிட்டேருந்து ரிஜெக்ட் ஆகுறதுனால நம்ம வந்து நம்மளோட டார்கெட் கம்மி, ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கால் வந்து அட்வைசபிள் இல்லை. ஓகே, சரி, நம்ம இப்போ நம்ம நிறைய நாளாச்சு ஸ்ட்ராட்டஜி பாட்டில் ப்ளே பண்ணி. இப்போ ப்ளே பண்ணுவோம் ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு. சரிங்களா? எங்கே போனால் பைபிளில் இதுதான் பை. ஓகே, 5, 8 ஸ்டார்ட். ஸ்ட்ராட்டஜி பாட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ரியல் டைமில் வந்து ஆக்சுவலி நான் ஏன் இந்த கால் எடுத்திருக்கேன்னா ஒரு 83லேருந்து ஒரு சின்ன 86 ஆனனால தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நம்ம பின்ன லோவில் எடுத்தோம். ஆக்சுவலி பிரேக் அவுட்டில் தான் எடுத்துருக்கணும். பட் இங்கே வந்து பிரேக் அவுட்டில் எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம லோவில் எடுத்தோம். பார்ப்போம். நமக்கு
டார்கெட்டுனா ஒரு 400 ஆச்சும் வேணும். கொஞ்சம் மாற்றிப்போம், 6 பாயிண்ட் வச்சுக்கிறேன் நான். இது எப்படி எடிட்? ஓ, டார்கெட் அடிச்சிச்சு நமக்கு. நமக்கு 400 கிட்ட இல்லைனாலும் நம்ம சிம்பிளாகவே ஒரு 400 ருபீஸ் பக்கத்தில் நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கிறோம். சரிங்களா? இது ஏன் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். மார்க்கெட் வந்து சைடுவே, பட் ஒரு 70 ஸ்டாக்ஸ்லேருந்து 86 ஸ்டாக்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அப்போ எனக்கு ஒரு ஸ்கேல்பிங்கில் ஒரு சின்ன மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த காலை வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு அது டார்கெட்டும் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரெண்டை பாருங்கள், நல்லாவே ஒரு சேஞ்ச். ஓகே, 63% நிஃப்டி அப் ட்ரெண்ட் இருக்குது. இந்த செக்டார் வந்து 25 இது 134. நம்ம ஆல்ரெடி வந்து இது ரிலேட்டடாக ட்ரேட் எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ ப்ராஃபிட்டை பாருங்கள், 1000 சம்திங் ரூபா, 1714 ரூபா. நம்ம இது வரைக்குமா 2 ட்ரேட் பண்ணோம். ஒரு ட்ரேட் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ராட்டஜி பாட்டில் பண்ணோம். ஒரு 400 ருபீஸில் எக்ஸிட் ஆகிட்டோம். செகண்ட் ட்ரேட் வந்து நம்ம நார்மலாக பண்ணோம். அதில் வந்து 1320 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். சரிங்களா? ஒரு 15 பாயிண்ட்டை பிடிச்சிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். நல்லாவே நான் ஒரு இது நம்ம வந்து 87 எடுத்து 103 எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ 105 107 அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா நல்ல பாட்டம்லேருந்து ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்ட் தான் வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு. நமக்கு பார்ப்போம். இதுதான் எடுத்தேன் நான். இப்போ 2 நாளாக க்ரோ அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போவும் ஒர்க் ஆகலை. இது நான் சும்மா காமிக்கிறேன், அவ்வளோதுக்கு தான். நம்ம இங்கேயே எடுத்துக்கிட்டோம், 87 எடுத்துக்கிட்டு இந்த இடங்கள்ல நம்ம செல் பண்ணோம். ஏன்னா இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் 108. ஆனால் நம்ம கொஞ்சம் இயர்லியாகவே எக்ஸிட் ஆகிட்டோம். இது வந்து 117 இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். இந்த இடத்துல வந்து நமக்கு மாஸ்டர் மைண்டு கிரியேட் ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இந்த லோ ப்ரீமியத்தில் கிரியேட் ஆனால் அது வேல்யூ இல்லை. சரிங்களா? ஏன்னா 2 கேண்டிலுமே வந்து ரெட்டில் கிடச்சிருக்கு. இங்கே வேறு ஏதாச்சும் கேண்டில்லாம் நமக்கு ரெட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அது மாஸ்டர் மைண்டு தான். அங்கே எங்கேயுமே கிடைக்கல. 150க்கு மேலே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் கொடுத்துட்ருக்கு. நம்மளோட இதை ஃபுல் வியூவாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி எல்லாமே இயர்லியாகவே வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டைமாக நான் இவன் ஒரு 10 மினிட்ஸ்லேயே அப்டேட் ஆகி இப்போ தான் பார்க்குறேன். இல்லை 20 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ முடிக்கலாம். நமக்கான ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிச்சு. இன்னும் ஒரு சின்ன ப்ராஃபிட் கூட எடுத்து நான் ஒரு 2000 அபோவ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 1700 ருபீஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து 2 ட்ரேடு போக கூட எனக்கு 1600 ருபீஸே கிடைக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வீடியோ. நம்ம இனி அப்கமிங் வீடியோ நாளைக்கு பார்ப்போம், எப்படி நம்ம கூகுள் சீட்டு ஒர்க் ஆகுதுன்ட்டு. கண்டிப்பாக இந்த சீட்டு மார்க்கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சீட்டு. இந்த சீட்டை வச்சு மட்டுமே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சீட் வந்து சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த சீட் அப்படி இல்லை. மொபைலில் இருந்தாலே போதும். நேற்றுக்கு நான் முந்தாநேற்றுக்கு மொபைல் வச்சு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்களா? அப்போது இந்த சீட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தான ஒரு சீட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு 1000 ருபீஸ் வந்து நீங்கள் இப்போதைக்கு இந்த ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட்டு தாண்டிட்டோன்னா இன்னும் வந்து தாண்டிட்டோன்னா 1500 ருபீஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம மார்க்கெட்டில் எத்தனையோ லாஸ் பண்ணுறோம். பட் இந்த சீட் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இங்கேயே நமக்கு இந்த சீட்டை வாங்கினா ஸ்டாப் லாஸே கிடைக்காதுன்னு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸுங்கிறது இருக்கும். பட் 10ல் நீங்கள் நேரமே 10 ட்ரேட் எடுத்து 7 ட்ரேடு வந்து டார்கெட்டு 3 ட்ரேடுனா இப்போ வந்து 10ல் 9 ட்ரேடுங்கிற மாதிரி மாறிடும். இன்னும் 2 ட்ரேடு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா?